ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் நீங்கள் மனைப்பிரிவு அனுமதி பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் அப்ரூவல் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசு 2 அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மனைப்பிரிவு அனுமதி பெற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பில்டிங் அப்ரூவலுக்கான ஒருங்கிணைந்த கட்டணம் பார்த்தா நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 10/1/2025 அன்னைக்கு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையால் மனைப்பிரிவு அதாவது லேஅவுட் அப்ரூவல் பார்த்தா வழங்குறாங்க. நகர்ப்புற ஊரமைப்பு துறையினால் தொழில்நுட்ப ஒப்புதல் வழங்கப்பட்டு கிராம ஊராட்சியால் இறுதி அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனைப்பிரிவு அனுமதி அளிக்கப்படும் போது ஊராட்சிகளின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி, தெருவிளக்கு மற்றும் குடிநீர் விநியோகம் போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே தொழில்நுட்ப அனுமதி வழங்கப்பட்ட அந்த மனைப்பிரிவுக்கு இறுதி ஒப்புதல் வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கிராம ஊராட்சிகளில் மனைப்பிரிவு அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நகர்ப்புற ஊரமைப்புத்துறையில் தொழில்நுட்ப ஒப்புதல் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கிராம ஊராட்சி மூலமாக ஃபைனலாக உங்களுக்கான லேஅவுட் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்படி உங்களுக்கு பார்த்தா லேஅவுட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராம ஊராட்சிகளுக்கு சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி, தெருவிளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வசதிகள் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கணும். நீங்கள் ஒரு மனைப்பிரிவு லேஅவுட் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிராம ஊராட்சிகளுக்கு இந்த மாதிரி வசதியை செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு லேஅவுட் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இருப்பினும் சில ஊராட்சிகளில் மனைப்பிரிவு அனுமதி அளிக்கப்படும் போது அடிப்படை தேவைகளுக்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தாமல் மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளில் மனைப்பிரிவு அனுமதி வழங்கப்படும் போது அடிப்படை வசதிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்தல் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்த அதற்கான மதிப்பீட்டு கட்டணங்களை தெளிவாக நிர்ணயம் செய்யும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மனைப்பிரிவு அனுமதி வழங்கப்படும் போது அடிப்படை வசதிகளுக்கு பின்வரும் கட்டணத்தொகை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அடிப்படை வசதிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்தல், நீங்கள் பார்த்தா ஒரு மனைப்பிரிவு வச்சுருக்கீங்க, அதுக்கு லேஅவுட் அப்ரூவல் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் மனைப்பிரிவில் அதுக்குன்னு ஒரு தனியாக இடம் ஒதுக்கீடு செஞ்சணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிநீர் வசதி ஏற்படுத்துறது, ரோடு போடுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த மனைப்பிரிவில் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரூல்ஸ் படி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் மனைப்பிரிவு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொதுமக்களுக்கு ஏற்றவாறு சாலை வசதி ஏற்படுத்துறது, குடிநீர் வசதி ஏற்படுத்து அதெல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கட்டணம் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். தார் சாலை வசதி போடுவதற்கு ரூபாய் 1500 ஸ்கொயர் மீட்டருக்கு நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். மழைநீர் வடிகால் வசதிக்கு 23,000 கொடுத்துருக்காங்க இரு புறங்கள்லையுமே. நெக்ஸ்ட்டு தெருவிளக்கு 15,000 கொடுத்துருக்காங்க. குடிநீர் வசதிக்கு 30 லட்சம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சிறு பாலம் அமைக்க போகிறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எல்லாமே இது தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளில் மனைப்பிரிவு அனுமதி வழங்கப்படும் போது மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு கட்டணத்தொகை அடிப்படையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதற்குண்டான கட்டணத்தொகை சம்பந்தப்பட்ட மனைப்பிரிவு உரிமையாளர் அல்லது மேம்பாட்டமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் மனைப்பிரிவு அப்ரூவல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாமே கட்டாயமாக மனைப்பிரிவில் இருக்கணும். அதுக்கான அமௌண்ட் என்னன்றதையும் நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களால் உங்களுக்கான அந்த லேஅவுட் அப்ரூவல் வாங்க முடியும். இது ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/2/2025 அன்னைக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2500 சதுர அடி வரை பரப்பளவுள்ள மனையில் 3500 சதுர அடி வரையிலான குடியிருப்புகளுக்கு உங்களுக்கு அந்த அனுமதி தேவையில்ல, அமௌண்ட் தேவையில்ல, அதுமாரி நீங்கள் அனுமதி வாங்க தேவையில்ல அப்படின்ற மாரி பார்த்தா சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுயசான்றின் அடிப்படையில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பில்டிங் அப்ரூவல் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான செலுத்த வேண்டிய
ஒருங்கிணைந்த கட்டணங்கள் நிர்ணயம் செய்து இப்போதைக்கு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 3500 சதுர அடிக்கு மேலே ஒரு குடியிருப்பு கட்டுமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பில்டிங் அப்ரூவல் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமாக நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகி உங்களுக்கான பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்கான ஒருங்கிணைந்த கட்டணம் வந்து பார்த்தா நிர்ணயம் செஞ்சு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருநகர் சென்னை மாநகராட்சி நகராட்சி நிர்வாக இயக்குனர் மற்றும் பேரூராட்சி ஆணையர் ஆகியோரின் கருத்துருக்களை அரசு கவனம் பரிசீலனை செய்து அதாவது உட்படாத குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டுமானங்களுக்கு ஒற்றை சாளர இணைய முகப்பில் கட்டட அனுமதி வழங்க ஏதுவாக இப்போதைக்கு கட்டணம் யாருக்காகனா சுய சான்றளிப்பு வரையறுக்கு உட்படாத குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டுமானங்களுக்கு இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பாருங்கள், நிபந்தனை கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி நிபந்தனை அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் மேற்கண்டவாறு கட்டட உரிமை கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி மன்றங்கள் மேற்காணும் கட்டணங்கள் நிர்ணயம் செய்து தளர்வு செய்யப்பட்டுள்ளது. மேற்காணும் கட்டணங்கள் கட்டட உரிமை கட்டணம், உட்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் நிதி வளர்ச்சி கட்டணம் மற்றும் தோழர் நிதி ஆகிய 4 வகை கட்டணங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்த கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ எந்த மாதிரி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டட உரிமை கட்டணம், உட்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் நிதி வளர்ச்சி கட்டணம் மற்றும் தோழர் நிதி ஆகிய 4 கட்டணம் சேர்த்து உங்களுக்கு வசூலிக்கப்படும். அதாவது ஒருங்கிணைந்த கட்டணமாக வசூலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 வகையான கட்டணமும் சேர்த்து தான் உங்களுக்கு வசூலிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 20/10/2016க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட அனுமதியற்ற மனைகளுக்கு அனுமதியற்ற மனை மற்றும் மனைப்பிரிவு விதிகள் 2017 குறிப்பிட்டுள்ளவாறு முறையே வரன்முறை கட்டணம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க 20/10/2016க்கு முன்னர் நீங்கள் அனுமதியற்ற மனைகளுக்கு கட்டுற அனுமதி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எப்படி வசூல் பண்ணுறாங்கன்னா, காலிமனை வரி மற்றும் பாதாள சாக்கடை கட்டணம் செலுத்தப்பட்டு அதற்குரிய ரசீதுகளை நீங்கள் ஆன்லைனில் அப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கட்டட அனுமதி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ காலிமனை வரி மற்றும் பாதாள சாக்கடை கட்டணம் நீங்கள் செலுத்திருக்கீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பில்டிங் அப்ரூவல் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒருங்கிணைந்த கட்டணமாக வந்து பார்த்தா கொடுத்து சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒருங்கிணைந்த கட்டணம் பொறுத்த வரைக்கும் அந்த 4 வகையான கட்டணத்தை சேர்த்து ஒரே மாதிரியான கட்டணம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான அரசாணையை வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் அதுக்கான அரசாணையை கொடுத்துருக்காங்க. அதுக்கான கட்டண விதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பின்வருமாறு ஒருங்கிணைந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ற மாரி பரிந்துரைச்சிருக்காங்க. எந்த மாதிரி கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் செங்கல்பட்டு மண்டல நகர உரிமை பகுதிகள் அமைந்துள்ள பேரூராட்சிகள். ஸோ அவங்களுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி செங்கல்பட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி கட்டணம் சொன்னால், சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு 750 ரூபாய் சதுர மீட்டருக்கு, தேர்வு நிலை பேரூராட்சிக்கு 700 ரூபாய், முதல்நிலை பேரூராட்சிக்கு 680 ரூபா, 2ஆம் நிலை பேரூராட்சிக்கு 650 ரூபா வந்து கட்டணம் நிர்ணயம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்ட நகர உரிமைப்பு இருக்க பாருங்கள், அதில் இருக்க பகுதியில் பேரூராட்சிகளுக்கு ஸோ 750 ரூபா சேம் அதேமாரி கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. இதர மாவட்ட நகர உரிமை பகுதியில் அமைந்துள்ள பேரூராட்சிகளுக்கு சேம் அதே கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. பட் இதில் வந்து பாருங்கள், பேரூராட்சிக்கு 590 ரூபா, 2ஆம் நிலை பேரூராட்சிக்கு 485 அந்த மாதிரி கட்டணம் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒருங்கிணைந்த கட்டணமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாநகராட்சி குடியிருப்பு கட்டணம் கட்டுமான விவரம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 3500 சதுர அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்தெந்த மாநகராட்சி நிலை எவ்வளோ நீங்கள் கட்டணம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சதுர மீட்டருக்கு எவ்வளோ, சதுர அடிக்கு எவ்வளோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக நகராட்சி குடியிருப்பு கட்டணமான கட்டண விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நகராட்சிக்கு என்ன, இதுக்கு முன்னாடி பேரூராட்சி கொடுத்துருந்தாங்க, அது கீழே பேரூராட்சி இருக்குது பாருங்கள். ஸோ பேரூராட்சிக்கான கட்டணம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த சென்னை பெருநகர் அந்த மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு புதிதாக ஒருங்கிணைந்த கட்டணம் எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கான கட்டணமாக நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான 2 அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணைக்கான லிங்க் வேணும் அப்படின்றவங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் அந்த லிங்கை கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.